ராசிக்கார நண்பர்களே, மீன ராசிக்காரர்கள்லாம் இந்த டைம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் தான். ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நல்ல விஷயங்கள் அதிகமாக நடந்தது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். எங்கே சார் நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பதட்டமான சில விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். அது அப்புறமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக நல்லபடியாக மாறிடும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான குணாதிசயத்தில் அதிபதி, மீனராசியினுடைய அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்காரங்க அன்பு, கருணை, ஆன்மீக சிந்தனை, அப்புறம் கற்பனை திறன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் துன்பங்களை அனுபவித்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு ஆள். உங்கள்கிட்ட நீங்கள் லைஃப்பில் அதிகமாக சிரித்த நேரம் எதுன்னு கேட்டால் நீங்கள் யோசிப்பீங்க. அழுத நேரம் எது அப்படின்னா 100 விஷயம் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர் இருக்காங்க அப்படின்னா மீன ராசிக்காரர் தான். தன்னுடைய வாழ்க்கையை பாடமாக ஏற்று வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான குணாதிசயம் அப்படின்னா, முக்கிய குணங்கள் அப்படின்னா இரக்க குணம் அதிகம். ரொம்ப 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 இரக்க குணம். ஒன்று சொல்லணுன்னா அந்த மீனராசிக்காரன் அழிஞ்சதுக்கு காரணம் மற்றவனால இரக்கம் பட்டது தான். ஒருத்தருக்கு இரக்கம் காட்டி, டே நீ இப்படி பண்ணுறா, நீ அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி, அதனால் தேவையில்லாத சில விஷயங்கள்னால நீங்கள் மாட்டி, இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் வந்து மாட்டினதே. மற்றவர்கள்ட்ட கஷ்டத்தை சொல்லி அதனால் நீங்கள் வந்து மாட்டியிருக்கீங்க. அதே போல் இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான், ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகம் இருந்தாலும், ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் நீங்கள் செய்திருந்தாலும் மன திருப்தி இன்னும் அடையாமல் நீங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கீங்க. மற்றவர்களோட கஷ்டத்தை நீங்கள் உணரக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கஷ்டத்தை சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே உருகி அவங்களுக்கு என்ன தேவை நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுவீங்க. உங்களுக்கே இப்போ நீங்கள் கொஞ்சம் இதில் தான் லாக்கில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் மற்றவங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய குணத்தில் ஒரு உயரிய குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலை மற்றும் படைப்பாற்றல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அதே போல் உதவக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு அதிகம். இந்த ராசிக்காரங்க இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவி மீது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மனைவியாக இருந்தால் கணவன் மீது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் மீதும், பெண்கள் ஆண்கள் மீதும் ஈர்ப்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அது திருமணமான தம்பதிகளுக்குள்ளே இருந்தால் போதுமானது. வெளியில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபோன் யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கீங்க, யாராவது பழைய இதில் யார்கிட்டயாவது பேசிகிட்டு அப்படின்னா தயவுசெய்து அதெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மீன ராசிக்காரர்கள் அதுபோல் சில சிக்கல்களில் மாட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது தேவையில்லாத உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவோடு உருவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. காரணம், இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவானால் நன்மையை கொடுத்தாலும் சில பதட்டங்களை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்துக்கணும். டைவர்ட் பண்ணுவார். நீங்களே எது பண்ணாலும் உங்கள் பேர் எடுக்கிறதுக்கு அளவுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து கிரக அமைப்புகள் உங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நார்மலாகவே நீங்கள் வந்து மாட்டுவீங்க, ஏதாவது தப்பு பண்ணால் அது வந்து 100 மடங்கு உங்களை மாட்டி விட்ரும். ஸோ இந்த டைம் நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேரை வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் ஏதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஏதாவது பெண்கள்கிட்ட ஏதாவது பேசுகிறாங்க, அது மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் பேரில் கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எவனோ ஒருத்தர் பண்ண தப்பு கூட பெண்கள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேரில் வந்து கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ மீனராசிக்காரர்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கீங்களோ இல்லையோ இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும். ஸோ நீங்கள் நார்மலாக ஃபோன் பண்ணி பேசியிருப்பீங்க, இந்நேரத்துக்கு அவன் பேசிகிட்டு இருந்தான், யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தான் கேள்விகள் உண்டாகும். அதே போல் பலங்கள் அப்படின்னு பார்த்தா நல்ல உள்ளம் கொண்டவராக இருப்பீங்க. எளிமை, நேர்மை, பக்தி மனப்பான்மை, உறவுகளை மதிக்கக்கூடிய ஒரு திறன், இது எல்லாமே உங்களோட பலம் அப்படின்னு சொல்லலாம். பலவீனங்கள் அப்படின்னா அதிக உணர்ச்சி வசப்படுறது தான் உங்களோட பலவீனமே. எளிதில் நம்புதல் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிதில் நம்பிடுவீங்க. யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, அது எளிதில் நம்பக்கூடிய நபர்னால் அது நீங்கள் தான். பிறருக்காக தன்னை மறத்தல், அதான் முன்னாடி சொன்னேன். யாராவது இல்லைன்னு கேட்டு வந்தால் நீங்கள் கொடை வள்ளல் ஆயிடுவீங்க. உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு கூட நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த மீன ராசி. சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதமாகுதுங்க. அது உங்களுக்கு ஒரு பலவீனம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு வாய்ப்புகள் தள்ளி போகிறதுக்கும் தட்டி கழிக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட்டுருது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து முடிவெடுக்கிறதால தாமதம் பண்ணாதீங்க. யோசித்து முடிவெடுக்கலாம். ஆனால் அந்த முடிவெடுக்கிற அளவுக்கு கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் 2026 பிறந்ததுலேருந்து இவங்க ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், 3 பேர், அதாவது இந்த மீன ராசியில் 3 வகையான நபர். ஒன்று திருமணத்துக்காக காத்து கொண்ட நபர், இன்னொன்று தொழிலுக்காக காத்து கொண்ட நபர், பணவரவு தொழிலுக்காக காத்து கொண்ட நபர், இன்னொன்று குழந்தை பேருக்காக காத்து கொண்ட நபர். அந்த 2026 அதுக்காக நம்பிக்கையோடு உள்ளே போந்தீங்க. ஆனால் கொஞ்சம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே உங்களை வந்து டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு, தமிழ் புத்தாண்டுலேயாவது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, அதுலேயும் கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு புதிய நம்பிக்கைகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்பட்டுச்சு. ஏன்னா குரு பயிற்சி பிறந்துச்சு, அது வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் தொழிலில் புதிய வேலைவாய்ப்பு உண்டாகுது, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது, தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது, வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மை உண்டாகுது. இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான தொழில், உங்களோட தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலாக இருக்கலாம் அல்லது புதிய தொழிலாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு தொழிலாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. பண வரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வருமானம் உண்டு.
அது பெரிய அளவில் இருக்குதா, இல்லை குட்டியாக இருக்குதா, இல்லை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணம் அதெல்லாம் நிறையா இருக்கும். அதாவது பழைய நிலுவையிலிருந்து பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பாயிண்ட் 1, சேமிப்பு அதிகரிக்கும். சார் எங்கே சார் சேமிப்பு அதிகரிக்குது? எங்கே போய் ஏதாவது ஒரு அமௌண்ட் லைட்டாக வந்துச்சுன்னா கூட வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேட்டு அதுக்கு செலவு பண்ணிடுறோம் சார். என்ன பண்ணுறதுனே தெரில சார். பைக் அப்போ தான் ரிப்பேர்னு சரி பண்ணுறதா இருக்குது, ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னு சரி பண்ணுறதா இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்போ தான் அமௌண்ட் கட்டுறதா இருக்குது, இல்லைனா பழைய கடனை சரி பண்ணுறதே சரியாக இருக்குது. சேமிப்புன்னு ஒன்று இன்னும் இப்போ கையில் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க தான் அந்த மீனராசி. இது உண்மையாலேயே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணாலும் சேமிக்க முடியல அப்படிங்கிற ராசி இந்த ராசி தான். சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ட்ரை பண்ணிங்கன்னா கடை வாங்கியாவது இந்த டைமில் நீங்கள் சொத்து வாங்கிடலாம். ஒரு ரொம்ப நாளாக வீட்டு நிலம் வாங்கணும், காடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அமையுது. ஏதாவது ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மூவ் பண்ணி கொடுக்கும். குரு பகவான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி கொடுக்கும். அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு உங்களை வந்து வழிவகுத்து உங்களோட மூளையை அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி விடுவார். வாங்குறீங்களோ இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணி விட்டுருவார். ஸ்டெப் எடுத்திங்கன்னா நன்மை உண்டாகி கொடுப்பார், அவ்வளோதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், பணம் சம்பாதிக்கணும், குருகிட்ட போய் கேட்குறீங்க, பணம் சம்பாரித்து கையில் கொடுப்பாரா இல்லை கற்றுக் கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தேவைக்கான விஷயத்தை உங்களை வச்சே செய்ய வைக்கிறது தான் குரு பகவானுடைய வேலை. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே போல் குரு பகவான் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி நடந்திருக்கு. இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண தடைகள் குறையுங்க. திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா நீங்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது, கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுது, தொழில் விரிவாக்கம் உண்டாகுதுங்க. கவனிக்க வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் தவிர்க்க வேண்டும். அதிக நம்பிக்கை வச்சு பணம் கொடுக்க வேண்டாம். அவசர முடிவுகள் வேண்டவே வேண்டாம். குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வழிபாடு. வியாழக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற ஆடை, குரு பயிற்சி அப்படின்னாவே மஞ்சள் நிற ஆடை எந்த ராசிக்காரர் இருந்தாலும் நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குரு மந்திர ஜபம் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். அதே போல் எல்லா ராசிக்கும் சொல்கிறது தான். குரு பயிற்சி நடந்துச்சு அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டியது ஆசிரியர்களுக்கு தான். அதே போல் ஏழைகளுக்கு அன்னதானம். செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெரியவங்கிட்ட மட்டும் அவமதிக்கவே வேண்டாம். பெரியவங்கிட்ட ஏதாவது எதிர்த்து பேசுகிறது, யார்கிட்டையாவது சண்டைக்கு போகிறது, அந்த மாதிரி பெரியவங்கிட்ட மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. பொய் சொல்ல வேண்டாம். பொய் மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நம்பிக்கை துரோகம் வேண்டவே வேண்டாம். இந்த ராசிக்காரன் பணம் கொடுத்தா கூட நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். ஆனால் இந்த ராசிக்காரனுக்கு நிறையா பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திருமண பலன்கள்னு பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் மணமகள் அமையலாம். திருமண பேச்சுகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. திருமணமானவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தம்பதியர் உறவு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான ஒரு காலகட்டம். குழந்தை வரம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலகட்டங்கள் அமையுதுங்க. குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களா தயவு செய்து நான் சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டாங்க, ரொம்ப நல்லது. சரி, இந்த கோயிலில் நிறைய பேர் போயிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சேர இந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி வழிபட்டுட்டு அதற்கு பிறகு பழனியில் கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி, அதுதான் வந்து குழந்தைக்கான ஸ்தலம். அதுக்கு மேலே இருக்கிறது பழனி, கீழே இருக்கிறதா 3ஆம் படை வீடாகவே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே மலை ஏறி மேலே பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டு வரலாம். இந்த ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் எல்லாமே நன்மையை அனுபவிச்சுட்டு வாகன யோகம் உண்டாகுது. 2026 to 2027 காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வண்டி வாகனமே கார் பார்த்துட்ருக்கீங்க, செகண்ட் ஹேண்ட் கார் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை புது வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக உதவும். குடும்ப பயன்பாட்டிற்கான வாகன யோகம் உண்டாகுது. நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு வழியை கொடுக்குது. ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. சார் இப்போ தான் சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கவனமாக இருக்க வேண்டியது வாகனம் ஓட்டும் போது அவசரம் வேண்டாம். இரவு நேர பயணங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்க இன்னொன்று சொல்கிறேன், தேவையில்லாத லிஃப்ட்டு கேட்டு போகிறதோ, இல்லை வேறு எவனாவது ஏற்றிட்டு போதையில் இருக்கிறவங்க யாராவது ஏற்றிட்டு வண்டியில் போகிறதோ, இல்லை நீங்கள் வந்து மது போதையில் வண்டி ஓட்டுறதோ தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை வச்சு செய்யும். அதே போல் உங்களோட தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க. நான் மெயினாக சொல்கிறது தான், ராசிப்படி உங்களோட தசாபுத்தி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. லோக்கலில் கூட கொடுத்து செக் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுத்துருங்க. இல்லை சார் அது அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நினச்சாலும் சரி, இல்லை எப்படி நினச்சாலும் அது ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். இல்லை நான் லோக்கலே பார்த்தோன்னா நீ லோக்கல்லே பாருங்கள். ஆனால் தசாபுத்தி தயவுசெய்து செக் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காலகட்டம். மது போதையிலையோ இல்லை போதையிலையோ இல்லை அரசு சார்ந்து அரசுக்கு எதிர்ப்பான சில விஷயங்களே எதுவும் பண்ணிவிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. அதே போல் இரவு நேர பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேரத்தில் வேகமாக ஓட்டுறது,
இல்லை இரவு நேரத்தில் ஹெல்மெட் போடாமல் டூ வீலர் ஓட்டுறது, சேசிங் பண்ணுறது, ரொம்ப அப்படியே பாட்டை ஹெல்மெட்டை காதுக்குள்ளே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு போட்டுட்டுருக்கிறது, பாட்டை ஃபுல்லாக சவுண்ட் வச்சுட்டு காரை ஓட்டுறது, சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டுறதுலாம் அந்த டைமில் இருந்தால் தயவு செய்து தவிர்த்துக்கிட்டு உருப்படியாகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் மெயினாக பார்க்க ஆரம்பிச்சுக்காங்க. நிறையா பேருக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இப்படி என்ன அப்படிலாம் வாய் பேசுகிறீங்க அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், மீன ராசியில் இருக்கக்கூடிய இளம் வயதினர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பைக்கில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க, காரில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க. உயிர் தான் முக்கியம், ஃபஸ்ட்டு உயிர், அப்புறமேட்டு தான் மற்ற பில்டப்பு கெத்து காட்டுறது எல்லாமே. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரி சார், அடுத்த 12 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் 4 நாள் நல்ல செய்தி உண்டாகுது, குடும்ப சந்தோஷம் உண்டாகுது. அற்புதமான காலகட்டங்க. நல்ல செய்தி உண்டாகுது, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுது. குடும்பத்தில் சந்தோஷம்னா எதனால்? உங்களனாலும் குடும்பத்தில் சந்தோஷம். நீங்கள் தொழிலில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும், உங்களுக்கு நல்லா உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்கும், இந்த மாதிரி விஷயத்தில். அதே போல் 5 to 8வது நாள் பண வரவு உண்டாகுது, நண்பர்களோட உதவிகள் கிடைக்கிது. பண வரவு எந்தளவுக்கு உண்டாகுது? ரொம்ப பெரிய பல்கான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு. நண்பர்களோட உதவி அப்படின்னா ஓரளவுக்கு நண்பர்களோட உதவியின் மூலமாக லாபம் கிடைக்கிது. இதில் 9 to 12வது நாள் அப்படின்னு பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் உண்டாகுது, எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகுது. எதிர்பாராத முன்னேற்றம்னா எதை பற்றி? எதிர்பாராத முன்னேற்றம்னா தொழிலையாக இருக்கட்டும், வேறு எதுலையாக இருக்கட்டும், எதிர்பாராத முன்னேற்றம் வழியாக கிடைக்குதுங்க. இதில் இந்த செய்வினை, சூனியம், எதிர்மறை சக்திகள் அப்படின்னு பார்க்கும்போது பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. பரிகாரங்கள்னு பார்க்கும்போது தினசரி தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவான் அருள் பெறுறது ரொம்ப நல்லதுங்க. ஸ்லோக பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் மீனராசி வந்து திடீர்னு ஹை பொசிஷன் போவீங்க, திடீர்னு ஜோப்பு நிறைய காசு இருங்க, திடீர்னு பார்த்தா பக்கத்தில் 2 கடன் வாங்கிட்டு இருப்பீங்க. இது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் யோகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த காலகட்டத்தில் கந்திஷ்டி உங்களுக்கு இருக்கிறதுன வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மீனராசிக்காரங்க எளிமையாக வாழ்ந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய போது கந்திஷ்டி ஏற்படுகிறது ரொம்ப நம்பிக்கையில் சில இடம் இருக்குங்க. டக்குன்னு கந்திஷ்டி போட்டுருவாங்க மேலே, டக்குன்னு பெரிய ஆளாக வரீங்கல்ல, அப்போ ஒருத்தன் திடீர்னு வயிறு எரிய தானே செய்யும். அப்போ என்ன படுது? கந்திஷ்டி ஏற்படுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ என்ன பண்ணோம்? கற்பூர தீபம் ஏற்றுங்க, எலுமிச்சை சுற்றி போடுங்க. வீட்டில் துளசி வளர்த்திங்க அப்படின்னா துளசிக்கிட்ட போய் அப்பப்போ கொஞ்ச நேரம் நில்லுங்க, அது ரொம்ப நல்லது. துளசிக்கு தண்ணி கொடுங்க, அது ரொம்ப 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 நல்லது. சரி, இதெல்லாம் ஒரு பரிகாரமா? இப்படிலாம் கேட்டிங்கன்னா இது நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சிங்கன்னா அதுதான் பரிகாரம். இது எல்லாம் பண்ணாலும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிய பிறகு வணங்க வேண்டிய தெய்வங்கள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குரு பகவான் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் தரக்கூடியது. தட்சிணாமூர்த்தி ஞானம் மற்றும் கல்வியை தரக்கூடியது. நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது கோயிலை சுற்றி வரும்போது அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார், அப்படியே கும்பிட்டுட்டே மூவ் பண்ணிடுவீங்க. தட்சிணாமூர்த்திட்டு ஒரு நிமிஷம் நின்று ரைட் சைடு, சாமியோட ரைட் சைடு நின்று உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வணங்க. அப்படின்னா தட்சிணாமூர்த்தி நேராக நின்று தலையை வணங்கி சுவாமிகிட்ட வணங்குனீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. தடைகளில் நிவர்த்தி செய்வது தட்சிணாமூர்த்தி தான். அந்த கால அரசர்களே வந்து பார்த்திங்கன்னா போர் சம்மந்தப்பட்ட நேரத்தில் அந்த சுவாமிகிட்ட போய் வழிபடுவாங்க. தடைகள் இருந்தால் நிவர்த்தி செய்து நாட்டை வந்து ஆக்கிரமிப்படுறதுக்கு அதுதான் உதவும். ஸோ விநாயகர் வழிபாடு, தடைகள் நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். தடைகளை நீங்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு விநாயகர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப அவசியம். முருகபெருமான் வெற்றி மற்றும் தைரியத்திற்கான அதிபதி. வெற்றி பெறணும் அப்படின்னா முருகபெருமானை பிடிச்சிட்டோம்னா வெற்றி தான். எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள், தங்க நிறம், வெள்ளை, இளம் பச்சை, இது எல்லாமே ரொம்ப நல்ல நிற ஆடைகள். அதே போல் தானமாக கொடுக்க வேண்டிய ஆடைகள்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் துணி, வெள்ளை வேட்டி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு ஆடை தானம் பண்ணுங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது. எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா புஷ்பராகமும் மஞ்சள் டோபாஸும். ஜாதகத்தில் ஜோதிடத்தின்படி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கணும். உங்களுக்கு இந்த ரத்தினம் உங்களுக்கு செட் ஆகுதா, உங்களுக்கு தசாபுத்தி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சூட் ஆகுதா. ஃபஸ்ட்டு உங்களை லோக்கலில் கூட இருக்கக்கூடிய ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணுங்கள். அங்கே ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னா வேணால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை சொல்லி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் சொல்லிங்க அப்படின்னா உங்களுடைய கட்ட அமைப்பு, உங்களுடைய ஜாதக ரீதியான சில உண்மைகள், அடுத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதோடு நீங்கள் எந்த ரத்தினம் போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. நிறைய பேர் கேட்டுருக்குறது தான், அடுத்து என்ன பண்ணணும். நிறைய விவிஐபிஸ்லாம் அவர்கிட்ட ரெகுலராக இதாக தான் கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். அவர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவரே சொல்லிடுவார். கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் படி தான் பார்ப்பார், அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பார்ப்பார். உங்களுக்கு வேணால் வெயிட் பண்ணி பார்க்குற ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் போய் நீங்கள் வந்து பேசலாம். நீங்கள் ப்ரமோஷன் எடுத்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். செல்ல வேண்டிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலம். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா பாவ விமோசனம் கிடைக்கிது. திருச்செந்தூர் முருகர் கோவில். திருச்செந்தூர் முருகர் கோயிலில் மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கான ஒரு கோவில். பழனி முருகர் கோயில். பழனி முருகர் கோயில் குழந்தை வரம் கேட்டு போடுறீங்கன்னா அந்த கோயிலில் கிடைக்காத ஒரு விஷயமே கிடையாது, அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். பழனி முருகர் கோயில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை வரம் கேட்டு போனீங்கன்னா ஒரு பழனி முருகர் கோயில் கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக கிடைக்கும். கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடிங்கிறது தான் பழனி முருகர். மேலே இருக்கிறது பழனி மலையில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமி.
ஸோ கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாய சுவாமி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த ராசிக்காருக்கு தற்போதைய நிலைமையில் பரவாயில்லையா இருக்குது. மெயினான ஒரு விஷயந்தான், இந்த ராசிக்காரங்க யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், எளிமையாக பேசி ஏமாற்றுவாங்க. அந்த நபர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஈஸியாக அவங்களை வந்து இது வேணாம்ப்பா, நான் அவனை ஈஸியாக உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்ப்பா, வா டக்குன்னு சரி பண்ணிடலாம், அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பணம் கடன் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள்கிட்ட பணம் கடன் கேட்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பாங்க, அப்புறம் பண்ணிடலாம் இப்போ பண்ணிடலாம் அப்படிங்க, அதில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. தயவுசெய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ரகசியங்களை கேட்பவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பொய்யான வாக்குறுதி தருபவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக மாறுதான வாய்ப்புகள் 100% உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மீன ராசிக்காரர்களோட அதிர்ஷ்டமான விஷயங்கள் அப்படின்னா அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 9. அதிர்ஷ்ட நாள் வந்து வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட மலர் அப்படின்னா மஞ்சள் செம்பருத்தி. அதிர்ஷ்ட தானம் கொண்டக்கடலை மஞ்சள் துணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது குரு பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒன்று. உங்களுக்கு சுவாரஸ்யமான சில விஷயங்களும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களோட மனத்திறமை, மறைந்திருந்த திறமைன்னு சொல்லலாம், இது மனத்திறமை அப்படின்னு சொல்லலாம். கலைத்திறன் அதிகமாக கொண்ட நபர் நீங்கள். ஆன்மீக உணர்வு கொண்டவங்க நீங்கள். மற்றவர்களோட மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா எங்களோட மைண்டு ஈஸியாக ரீட் பண்ணிடுவீங்க. இவங்களோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா, நல்ல மனம் மற்றும் கருணை தான் உங்களோட மிகப்பெரிய பலம். வாழ்க்கையில் திருப்பம் தரக்கூடிய விஷயம் சரியான நண்பர்களும் சரியான குரு சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு, இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இவங்களோட பலவீனத்தை பலமாக மாற்றுவது எப்படி அப்படின்னா, உணர்ச்சிக்கு பதிலாக அறிவால் முடிவு எடுக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசித்து அறிவாளியாக முடிவு எடுங்க. எல்லாரையும் நம்பும் பழக்கத்தை குறைக்கணும். எல்லாரையும் நம்ப தேவையில்லை, உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் நம்புங்க. அதையும் முழுமையாக நம்பாதீங்க. உங்களை நீங்கள் நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே அருமையான காலகட்டமாக இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது ஓகேவா, கரெக்டாக இருக்கா, எத்தனை பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு உங்களுடைய நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். கமெண்ட்லேயும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர் கண்டிப்பாக இந்த ராசியில் இருப்பாங்க, எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குடும்ப நண்பரோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரோ யாரோ இருந்தாலும் எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.